கங்குவா படத்தோட ட்ரெய்லர் ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பேசுகிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது இந்த ட்ரெய்லரில். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு மர்மமான ஒரு மலை, அந்த குகை, அது மாதிரியான விஷயங்கள்லாம் காட்டுறாங்க. ஒரு வாய்ஸ் ஓவர் ஒன்று வருது. இதை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, பாகுபலி படத்தில் ரோஹிணி அவங்களோட கேரக்டர் எப்படி வந்து சின்ன வயசுலேருந்து பிரபாஸ்க்கு வந்து அந்த மலை மேலே வந்து ஒரு பேய் இருக்குது, பூதம் இருக்குதுன்னு ஒரு மிஸ்ட்ரியை வந்து சொல்லுவாங்களோ, அது மாதிரி ஒரு கேரக்டர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இந்த பக்கம். ஸோ இன்னொரு பக்கம் ஸ்டார்ட் ஆன இடத்துல வந்து சூர்யா அவர்களை வந்து ஒரு ஷேடோவில் அப்படியே காட்டிகிட்டே இருக்காங்க. ஸோ அப்படியே வந்து போயிட்டுருக்கு. ஒரு குகை மாதிரி ஒரு இடம் வருது. அதை பார்க்கும்போது பார்த்தோம்னா ஒரு மஞ்சுமல் பாய்ஸ் குகை மாதிரி இருந்தாலும் கல்கி ஏடி படத்தில் தீபிகா படுகோனே ஒரு இடம் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது. ஸோ அப்படியே போயிட்டு இருக்கும்போது சூர்யா அவர்களுடைய ஒரு இன்ட்ரோடக்ஷன். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரு கிரேக்கர், ஒரு கிரேக்க மன்னர் மாதிரி ஒருத்தர் வராரு, ஒரு படை வீரர் மாதிரி. ஸோ அவர் வந்து என்ன, இந்த படத்தில் சூர்யா இருக்கிறாரு, பாபி தியோல் இருக்காரு. இதெல்லாம் தாண்டி இந்த கிரேக்க படை வீரர் மாதிரி ஒருத்தரை காட்டுறாங்க அப்படின்னா ஷிப்பில் கண்டிப்பாக அவர் வந்து ஒரு வெயிட்டான கேரக்டராக, எனக்கு தெரிஞ்ச அவர் வந்து ஒரு நெகட்டிவ் கேரக்டராக தான் இருப்பார் அப்படிங்கிறதும் ஒரு விஷயம் வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இன்னொரு பக்கம் இப்படி வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும்போது அடுத்து பாபி தியோலோட கேரக்டர் வந்து காட்டுறாங்க. பாபி தியோலையும் சூர்யாவும் ரெண்டு பேரும் பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு அண்ணன் தம்பிக்குள்ளே நடக்கிற ஒரு சண்டை மாதிரி தான் தெரியுது. ஏன்னா இவருடைய ட்ரெஸ்ஸு, காஸ்டியூமும் இப்படியும் வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் பாபி தியோலோடைய அந்த கேரக்டர் பார்க்கும்போது மண்டேவோடு இதெல்லாம் வந்து சுற்றி பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு எது ஃபீல் தருது அப்படின்னா, பாகுபலி பார்ட் 1ல் காலக்கேயர், ஸோ அந்த காலக்கேயர் படை தளபதி, அந்த படை வீரர் தலைவன் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி தான் வந்து பாபி தியோல் இருக்கார். கிட்டத்தட்ட இந்த கண்ணெல்லாம் பார்த்தோம்னா லெஃப்ட் கண்ணு இந்த காலக்கேயர் மாதிரியே இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து ஒரு விஷயம் இருக்குது. ஸோ பெருசாக வந்து நம்ம கணிக்கவே முடியல. ஸோ இதுக்கிடையில் இந்த கிரேக்கர் அந்த படை வீரர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, சில கோல்டு காயின்ஸ்லாம் வச்சுருக்காரு. ஸோ இந்த கோல்டு காயின்ஸ் வச்சு தான் சில வணிகம், கப்பல் ரீதியாக சில விஷயம் நடக்க போகுதா, இதை வச்சு தான் ஏதோ ஒரு கதை மூவ் ஆக போகுதா அப்படிங்கிற ஒரு விஷயமும் போயிட்டுருக்கு. ஸோ இதில் என்ன ஒரு விஷயம் தெரியுதுன்னா, கேரக்டர்ஸை வந்து கணிக்க முடியல. ஃபார் எக்ஸாம்பிள் லியோ படம் எடுத்துக்கிட்டோம்னா, அந்தோனி தாஸ், ஹெரால்டு தாஸ், லியோ தாஸ், இவங்க 3 பேரும் வந்து ஏதோ ஒரு அண்ணன் தம்பி, இல்லை ஒரு அப்பா பையன், ஸோ ஏதோ ஒரு கணிக்க முடியுது. ஸோ இவங்களுக்குள்ளே நடக்க போகிற ஒரு குடும்ப பஞ்சாயத்துன்னு. ஆனால் இந்த இடத்துல பார்த்தோம்னா சூர்யாவோட கேரக்டர், பாபி தியோலோட கேரக்டர் வந்து ஒருவேளை ஒரு கிளானுக்குள்ளே இருக்கிற 2 தலைவனுக்கு இடையில் நடக்கிற ஒரு சண்டையாக இருக்குமோ. ஏன்னா சூர்யா அவர்களும் வந்து ஒரு இதில் சொல்கிறாரு, உன் ரத்தமும் என் ரத்தமும் வந்து வெவ்வேறா அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த இடத்துல பார்க்கும்போது ஒரு அண்ணன் தம்பி ஃபைட்டாக இருக்குமோ, ஒரு பாகுபலி மாதிரி, இல்லை ஒரு கிளானுக்குள்ளே இருக்கிற 2 தலைவர்களுக்கு சண்டையாக இருக்குமோ, இல்லை இந்த 2 பேருக்கும் இடையில் நடக்கிற சண்டையில் ஒருத்தரை பாபி தியோலை வந்து ட்விஸ்ட் பண்ணி அந்த கிரேக்க படைகள் வந்து ட்விஸ்ட் பண்ணி சூர்யாவுக்கு எதிராக வந்து திருப்பி விடுறாங்களா அப்படின்னு ஒரு விஷயமும் வந்து யோசிக்க வைக்குது. அந்த மாதிரி கேரக்டர்ஸ் வந்து கணிக்கவே முடியல. என்ன ஒரு ப்ளஸ்னால், இந்த படம் ஒரு 300 கோடி பட்ஜெட்டில் எடுத்த ஒரு படம். அப்புறம் ஒரு பெரிய ஹார்ட் ஒர்க் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸ்கிரிப்ட் வைஸில் வந்து பார்த்தோம்னா ட்ரெய்லர்லேயே கேரக்டர்ஸை கணிக்க முடியாத அளவுக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு 3Dயில் நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தரப்போகுது. ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, இந்த படத்துக்கு கொடுத்த காசுக்கு பட்ஜெட்டை வந்து ஒரு இடத்துல வச்சு ஓட்டாமல், ஒரு லொக்கேஷன் இல்லாமல், படம் வந்து பார்த்தோம்னா மலை, காடு, அப்புறம் சில இடங்களில் நீர்வீழ்ச்சி, ரிவரு, நிறைய லொக்கேஷன்ஸ் வந்து மாறி மாறி டிஃப்ரெண்ட்டாக வந்து போயிட்டுருக்கு. அந்தளவுக்கு வந்து நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஒரு இடத்துல வந்து பார்த்தோம்னா முதல்ல கூட வந்து சண்டை போடுறாரு. அதுதான் வந்து பார்க்க விஷுவலாக சூப்பராக இருக்குது. அந்த தண்ணி தெரிக்கிறதுலாம் பார்த்தோம்னா 3Dயில் பார்க்கும்போது அப்படியே நம்ம கண்ணு முன்னாடி வந்து விழும். அவ்வளோ நல்லா இருக்குது. ஏன்னா படம் 3D ஃபார்மேட்டுக்குன்னு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்து எடுத்திருக்காங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். ஆனால் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு வேளை படம் வந்ததுக்கப்புறம் சரியாக இல்லை, ஒரு கிரிஞ்ச் ஆச்சு அப்படின்னா, முதல்ல வந்து ஜென்ரலாக பார்த்தோம்னா தண்ணியில் இருந்தால் முதல்ல யாராலையுமே வந்து அசைக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இவர் தண்ணிக்குள்ளே இருக்கிற முதலையே வந்து இவர் போட்டு ஒரு வெயிட் காட்டுறாரு அப்படின்னா, சூர்யா அவர்களை வந்து பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா, ஒன்று இந்த படம் சக்ஸஸ் ஆச்சுன்னா இந்த கேரக்டரை வடிவமைச்ச விதம், சிறுத்தை சிவா அவர்கள் இந்த கங்குவான்ற கேரக்டர் பார்த்தோம்னா ஒரு வெயிட்டான கேரக்டர். ஏன்னா தண்ணியில் இருக்கிற முதலையே தூக்கி சாப்பிட்றான்டா அப்படின்னும் போது இது ஒரு வெயிட்டான கேரக்டராக இருக்கலாம். இல்லை படம் ஒரு டிசப்பாயின்மெண்ட்டை தந்துச்சுன்னா இந்த முதல சீன் ஒரு பெரிய கிரிஞ்சை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு விமர்சனத்தை வந்து ஏற்படுத்தும். ஸோ ஆனால் இது வரைக்கும் பார்க்கும்போது, இந்த ட்ரெய்லர் ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்கும் பார்க்கும்போது ஒரு விஷயம் தெரியுது. கங்குவா அப்படிங்கிற ஒரு பேர் என்னென்னா ஒரு ஃபயர் அப்படின்னு தான் வந்து தெரியுது. சூர்யா வந்து பார்த்தோம்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஒரு ஃபயராகவே, அவரோட கண்ணாக இருக்கட்டும், அவருடைய முகமாக இருக்கட்டும், ஒரு ஃபயராக இருக்குது. சில இடத்துலலாம் பார்க்கும்போது கையில் வந்து ஏதோ நெருப்பு எரிஞ்சு ஏதோ கொப்பளம் வந்த மாதிரிலாம் ஒரு ஃபயர் சம்பவம்லாம் வந்து அவருக்கு ஆன மாதிரிலாம் வந்து இருக்குது. ஸோ அந்தளவுக்கு சூர்யா அவருடைய லுக் வைஸு, பர்ஃபார்மன்ஸ் வைஸு எல்லாமே வந்து ஒரு பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுதான் ஒரு சின்ன 6 வயசு குழந்தையிலேருந்து 75 வயசு தாத்தா பாட்டி வரைக்கும் கூட்டிகிட்டு போய் இந்த தசரா ஹாலிடேஸில் பெட்டராக ஒரு ஒரு
நல்ல ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேமிலியோட இந்த படத்தை வந்து ஃபுல்லாக பார்க்குற அளவுக்கு தான் வந்து நீட்டாக வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது தாண்டி படத்தில் ஒரு ட்விஸ்ட் என்னென்னா, வெள்ளை குதிரையில் ஒருத்தர் வராரு. அவர் யார்? கார்த்தி தான், சூர்யா அவர்களுடைய தம்பி கார்த்தி தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அது வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தா தான் வந்து தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 90% கார்த்தி அப்படின்னு கூட வந்து நம்ம எடுத்துட்டாலும் அந்த கேரக்டர் வந்து யாருக்காக வராங்க? ஏன்னா கார்த்தி அவர்கள் வந்து ஒரு வில்லனாக காஷ்மோராவில் பார்த்துருக்கோம். ஸோ அவர் வந்து சூர்யாவுக்கு எதிராக வந்து மோத போகிறாரா? ஒருவேளை பாபி தேயோலுடைய ஒரு அண்ணனாவோ தம்பியாவோ வந்து மோத போகிறாரா? இல்லை சூர்யாவுக்கு வந்து ஒரு கேமியோ மாதிரி வந்து ஹெல்ப் பண்ண போகிறாரா? இந்த ஒரு ட்விஸ்டெல்லாம் வந்து இருக்குது. இல்லை அது கார்த்தியே இல்லை, அது வேற ஒரு நடிகர் அப்படிங்கிற ஒரு ட்விஸ்ட்டும் வந்து இந்த இதில் அதுதான் சொல்கிறேன். இப்போ லியோனா நம்ம வந்து கணிச்சிடலாம். கங்குவாவில் வந்து கேரக்டர்ஸை வந்து கணிக்க முடியாத அளவுக்கு வந்து சிறுத்தை சிவா அவர்கள் வந்து பண்ணியிருக்கிறாரு. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் தான் இந்த படத்துக்கு. ஸோ லுக்கு, லொக்கேஷன் வைஸ் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ட்ரெய்லர் வந்து ஒரு திருப்தியான ஒரு ட்ரெய்லராக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்டு ஃபைனலி பார்த்தோம்னா சிறுத்தை சிவா அவர்கள் வெவ்வேறு ஜேனரில் வந்து பண்ணக்கூடியவர் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவருடைய படங்கள் இதுக்கு முன்னாடி நிறைய ஜேனர்ஸில் வந்திருக்கு. ஸோ அண்ணாத்தைக்கு அப்புறம் பார்த்தோம்னா அவர் வந்து ஒரு ரூரல் படமே பண்ணிகிட்டு இருந்தவர். திடீர்னு ஒரு விவேகம் ஒரு வேறு மாதிரியான ஒரு மேக்கிங் கொடுத்தாரு. ஆனால் பெரிய அளவுக்கு அந்த படம் போகலை. அப்புறம் அண்ணாத்த படம்லாம் வந்து ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வி அவர் கெரியரில் வந்து கொடுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அண்ணாத்தைக்கு அப்புறம் இது ஒரு கம்பேக்காக இருக்குமா? ஏன்னா அவருடைய பர்த்டே, சிறுத்தை சிவா அவர்களுடைய பர்த்டே அன்னைக்கு தான் இந்த ட்ரெய்லரை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு. இது வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு கம்பேக்காக இருக்குமா? ஸோ இது வரைக்கும் வந்து பெரிய அளவில் பட்ஜெட்டு ஒரு கலெக்ஷன் பண்ணாத சூர்யா அவர்களோட படம், இந்த படம் ஒரு பேன் இண்டியா லெவலில் ஒரு பெரிய ஒரு கலெக்ஷனை வந்து காட்டுமா? இதெல்லாம் வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஒட்டுமொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா ட்ரெய்லர் வந்து செம்மையாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பார்ட் 2 வரதுக்கும் வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்னொரு சூர்யா கன்னெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு சிட்டியில் இருக்கிற மாதிரி ஒரு சூர்யா அவர்களை வந்து அவர் கேரக்டர் வந்து காமிச்சாங்க. அது எந்த இடத்துலையுமே வந்து இந்த ட்ரெய்லரில் வந்து வரலை. ஒருவேளை இந்த ட்ரெய்லரே வந்து இன்னொரு ட்ரெய்லர் வருமோ, கங்குவா ட்ரெய்லர் 2 அப்படின்னு வந்தால் கூட அதில் காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதான் வெயிட் பண்ணி பார்ப்போம். எப்பவுமே வந்து படம் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் என்ன நம்ம நினைக்கிறது ஒன்று அங்கே நடக்கிறது ஒன்றா கூட இருக்கலாம். ஸோ வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். அண்டு சிறுத்தை சிவா அவர்கள் இது வரைக்கும் பார்த்தோம்னா அஜித் ரசிகர்களுக்கு 90% வந்து நல்லதையும் 10% கெட்டதையும் வந்து பண்ணியிருக்கிறாரு. ஸோ அது மாதிரி அவருடைய கெரியருக்கும் சரி, இல்லை சூர்யா அவர்களுடைய ஃபேன்ஸுக்கும் சரி இந்த படம் எப்படி ஒரு திருப்தியை தரப்போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஒரு கிராண்ட் ரிலீஸ் அக்டோபர் 10/10/2024 ஒரு கிராண்ட் ரிலீஸ், நல்ல ஒரு ஃபெஸ்டிவல் டைமு. படம் வேறு லெவலில், குறிப்பாக சவுத் இந்தியாவில் வேறு லெவலில் கலக்க போகுது. ஹிந்திலையும் பார்த்தோம்னா பாபி தேயோல் இருக்கார். ஒரு பெரிய லெவலில் ஒரு பேன் இண்டியா லெவலில் ஒரு சூப்பர் படமாக வந்து அமையப்போகுது அப்படிங்கிறது இந்த படம் வந்து பண்ணோம் அப்படிங்கிறத வந்து நம்பலாம். அண்டு இந்த படம் மூலயமா சிறுத்தை சிவா அவர்களும் அட்லியும் தான் ஜென்ரலாக கம்பேர் பண்ணுவாங்க. அட்லி வந்து பார்த்தோம்னா இன்றைக்கி வந்து பெரிய லெவலில் வந்து போயிட்டார், ஜவான் பண்ணிட்டார், 1000 கோடி கலெக்ஷன் அடிச்சிச்சு அவர் படம். சிறுத்தை சிவா வந்து அவரும் வந்து கிட்டத்தட்ட அட்லி மாதிரி கலர்ஃபுல்லாக ஒரு கமர்ஷியல் மசாலா அது மாதிரி படம் பண்ணக்கூடியவர் தான். ஸோ இவர் சிறுத்தை சிவா ஒரு தோல்விக்கு அப்புறம் ஒரு பெரிய ஒரு கம்பேக் கொடுத்து எந்த லெவலில் பண்ண போகிறாரு ஒரு இயக்குனராக அப்படிங்கிறதையும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் இந்த படம் சூர்யா அவர்களுடைய கெரியரில் ரொம்ப முக்கியமான படம். சூர்யா அவர்களுக்கு இருக்கிற ஃபேன்ஸு, குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் சூர்யா அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய ஃபேன்ஸ் இருக்காங்க. அவங்களும் சரி, ஒட்டுமொத்தமாக சூர்யா அப்படிங்கிற ஒரு நடிகன் கிட்டத்தட்ட ஒரு பேன் இண்டியா நடிகர் அப்படின்னே சொல்லலாம். அந்தளவுக்கு அவருக்கு வந்து ஹிந்திலையும் ஒரு ஃபெமிலியர் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படம் என்ன பண்ண போகுது, எப்படியான கலெக்ஷன்ஸை பண்ண போகுது, என்ன மாதிரியான ஒரு விமர்சனத்தை தரப்போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்டு இந்த ட்ரெய்லர், கங்குவா படத்துடைய ட்ரெய்லர் எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை இந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.